அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற ஆழ்த்திரியில். இப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய போகிறோம்னா, ரவி கிரீட்டியாக ஃபீலிங் பண்ணிட்டு நூறுக்கு போய்ப்பான். அதையும் குமார் ஃபாலோ பண்ணிட்டு போய்ப்பான். அவன் திரும்பி வர பார்க்கும்போது ரோஷன் கூப்பிட்டு 2 பேரும் கழிச்சிருந்தான். அவ்வளோவா அதோட நம்ம இதை முடிச்சிருந்தோம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுண்டா, ரோஷன் ஒரு கிழமை என்ன செஞ்சுப்பான், குகனையும் ரம்மனையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி திட்டங்கள் போட்டு நிந்திப்பாளவா. இப்போ என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் லவ்வர், நீ விலகிப்போ, நாங்கள் கழிச்சிட்டு வா, உன்னை கூப்பிட்றோன்ட்டு சொல்லியிருப்பார் குகன்கிட்ட. அப்போ குகன் என்ன செய்வாங்க, கவலையோட அந்த கல்லை கையில் எடுத்து பார்த்துட்டு நடந்துட்டு இந்த படியோரமாக போயிட்டான். அந்த இடத்துல சந்தியாவும் உட்காந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, 2 பேரும் அவங்க நோக்கி போயிட்டு சந்தியா உட்காந்த இடத்த பார்த்து குகனை நோக்கி போயிட்டு இருக்கிறான். சுகுமாரன் சேகரும் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு நின்றுட்டு இவங்க கிளாஸை நோக்கி பயணிக்கிறாங்க. இங்கால கண்ணனும் ஓடி ரோகன் சொல்லி கத்தி அவங்க பின்னால் ஓடினார்கள். அடுத்து குமார் பக்கம் நம்ம மல்லிகன் குகன்னு சொல்லி கத்தின்னு ஓடுறான். அது பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? நம்ம ரவிக்கு பாத்ரூம் போகிறதுக்காக வேண்டி நடந்து பாத்ரூம்குள்ளே போகிறான். அதை கண்ட கண்ணன் லேடிஸ் பாத்ரூம் ஃபோட்டோவை பாய்ஸ் பாத்ரூமுக்கும், பாய்ஸ் பாத்ரூம் ஃபோட்டோவை லேடிஸுக்கும் மாற்றி வைக்கிறான். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? ரவி அவனோட பாத்ரூம் போன வேலைகளை முடித்து விட்டு வெளியே வாரான். அப்போ கண்ணன் கண்டு விரட்டி, நான் சொல்கிற வயசையாட்டி எல்லாத்தையும் சொல்லுவேன் என்று சொன்னான். அதை கருணன் தூரத்தில் நின்று பார்க்குறான். அவனை கூட்டி கொண்டு போகிறத மல்லிகனும் பார்க்குறான். என்னடா செய்கிறேன்னு தெரியாமல் கருணன் பின்னால் நோட்டமிட்டு போகிறான். அதை கண்ட மல்லிகன் ஓடி போய்த்து குமார்கிட்ட சொல்கிறான். அது அப்படியே ரோகன்கிட்டையும் பரவுது. ரோகன்ற ஒரு ஃப்ரெண்டு அதை கண்டுட்டு ரோகன்கிட்ட சொல்கிறான். அவனை பேர் சுமத்தன். அப்போ எல்லாரும் ஓடி வராங்க ரவியை தேடி. ரவி என்று தேடிக்கொள்கிறாங்க. இந்த பக்கம் ரவியை கண்ணன் ரகசியமாக ஒரு அறைக்கு கூட்டின்னு போகிறான். கூட்டிட்டு போய் அந்த கதவை சாத்தி போட்டு சொல்கிறான், எனக்கு உறவு பண்ணிவிடு, இல்லாட்டி நான் உன்னை வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், நீ இப்படி லேடிஸ் பாத்ரூம் போகணுன்னு சொல்லி அவனை பருப்புறம் கழிச்சு விட்டு நீ நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி அவனை விரட்டி அவனை தப்பாக நடந்துக்க சொல்கிறான். ஆனால் ரவி எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனால் அதை அவன் பொருட்படுத்தாமல் அவன்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அதை கண்ட கருணன் ரோகனை நோக்கி ஓடி எல்லா விஷயத்தையும் சொல்ல ரோகன் கேட்டு ஏறாமல் ஓடி அந்த கதவை உடைச்சி கண்ணனை வெளுந்து வெடுக்கிறான். குமாரும் ரோகனும் சேர்ந்து. இன்னொரு பக்கம் கருணன் இங்கே ரவியை கண்ணன் தவறாக நடக்க ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவன் கூட தவறாக நடக்கிறான். அவன் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். அவன் கெஞ்சதை அவன் கேட்காம இது செய்கிறான். எல்லாத்தையும் கருணன் ஒழுங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அவனை பார்க்க முடியாமல் என்னடா செய்கிறான் சொல்லி ரோகன் எங்கே போய் தாண்டு ரோகனை தேட தொடங்குறான். இந்த ரோகன் ரவியை தேடிக்கொண்டு இருக்க இங்கால இன்னொரு பக்கம் நம்ம குகன் அப்படியே கல் கீழே போட அந்த கல்லை சந்தியை எடுத்து பார்க்கவும் இங்கால ரவி இந்த அறையை இங்கே கூண்டியான் கண்ணன் சொல்லி அவனை விருப்பம் இல்லாமல் பிடிச்சிடான்ட்டு இங்கே கருணன் ரோகன்ட்டு சொல்ல ரோகன் ஓடி அந்த கடை ஓடிச்சு கண்ணனை அடிக்க இங்கே சேகனும் மல்லிகனும் பிடிச்சி ரவிட்டு அழுத சொல்ல இங்கே குமாரும் ரோகனை சேர்ந்து கண்ணனை போட்டு வெளுக்க. அது பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அங்கால சந்தியா கல்லை எடுத்து நீயா ஏன் சின்ன வயசு ஃப்ரெண்டு குகன்ட்டு கேட்க இங்கே சுகனும் சரணும் சுகன் கேண்டீனை வெளியே சாப்பிட்டு வெளியே வர சரண் கேண்டீனை நோக்கி போக 2 பேரும் அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டுகளை மோதத்தை பார்த்த
இழுத்துண்டு வர இங்கால இவங்க ஏன் எனக்காக அடிக்கிறாங்கன்னு ரவி அவங்ககிட்ட கேட்க, உடனே சூரனும் மல்லிகனும் சொன்ன வார்த்தை, இவன் இவங்க 2 பேரும் அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்ல ரவி உறைஞ்சி போகிறான். அதுக்கு பிறகு அவன் திரும்பி பார்க்க பின்னால் கர்ணன் இருக்கிறான். அதுக்கு பின்னாடி தான் ரவி அவனை பார்த்துட்டு இருக்கிற கர்ணனை கண்களை காட்டுறாங்க. அங்கே சிவனும் சரணும் முகத்தை பார்த்து வந்துருப்பாங்க. 2 பேருமே தட்டி பாடுறாங்க. தட்டி பார்த்து 2 பேருமே கையில் வைத்து மோதுது பார்த்து படுகுது. அவங்களுக்கு இவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வழங்குது. அப்படியே அதிர்ச்சி குஹனையும் சத்யாவும் காட்டுறாங்க. இந்த தேசம் சின்ன வயசு ஃப்ரெண்டை சத்யா சின்ன வயசு ஃப்ரெண்டான்னு தெரியாமல் குஹன் குழம்பி போகிறான். உடனே யோசிச்சு நின்றவன் உடனே இருண்ட மாதிரி சந்தியா கையை பிடிச்சி இழுத்துண்டு வாரான் ரசன்கிட்ட. அதோட முடியுது. அதுக்கு பிறகு நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஃபோர்ட் பார்ட்டில். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.